Turn your Bible to 2 Corinthians chapter 4, verse 3 onwards. 2 Corinthians 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதனால 2 Corinthians 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பார்க்கணும். Right. Thank you. Baptist is our coordinator helping in our online Bible study. So he is faithful. This is the interlinear screen that you are பார்க்கிறது. இதான் interlinear Greek. 3வது அதிகாரத்துல இருந்து காட்டு. Right. Thank you. 3வது வசனம். Thank you. ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிருவோமா? Shall we start with the word of prayer? ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க சேர்ந்து ஆராய வந்திருக்கிறோம். உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். உமக்குள் ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. உண்மையை நம்பி இருக்கிறோம். எங்கள் திறமை, அனுபவம், தாளந்து, ஆயத்தம் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய உதவியை நாடி வந்திருக்கிறோம். உண்மை எல்லாமல் எங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. தேவரீர், இந்த வேலையிலே நீர் எங்களுக்கு உதவி செய்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தரலும். விசேஷமாக 2 Corinthians பவுல் தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை நிரூபித்து, உண்மையான அப்போஸ்தலன் யார், உண்மையான அப்போஸ்தல ஊழியம் எது என்பதை பல வகைகளில் விசேஷமாக தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி காட்டும் பொழுது அதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே, ஊழியத்தை குறித்தும் ஊழியக்காரர்களை குறித்தும் ஊழியத்தின் தன்மையை குறித்தும் எங்களுக்காக ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற நல்ல வேத பொக்கிஷங்களின் மூலமாக அறிந்து கொள்ள என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதித்து கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. தடைப்பட்ட பிள்ளைகளையும் கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ரைட், சம் மோர் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. வாங்க. புஷ்பலதாக்கா, குட் ஈவினிங். வாங்க. குட் ஈவினிங். OCPM டீச்சர் ரோஸ்மா சிஸ்டர், குட் ஈவினிங். ரைட், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சரி, 2 Corinthians 4:3 இருந்து பார்க்க போறோம். சில பேர் நமக்கு மத்தியில புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களே வெல்கம் பண்றோம். முதல் 2 வசனங்கள்ல என்ன சொல்றாங்கன்னு நான் டீட்டெயிலா சொல்ல முடியாது. பழைய வீடியோ பாருங்க, லாஸ்ட் டைம் மீட் பண்ணது. சுருக்கமா சொல்ல போனா ஊழியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னு 2வது வசனத்துல போட்டிருக்கு. காட்ட வேணாம் பேப்டிஸ்ட், நானே வாசிக்கிறேன். ஊழியக்காரங்கிறவங்க எந்த ஊழியம் செஞ்சாலும் வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. 2வது வசனத்தை பாருங்க. 2 Corinthians 4:2 உங்க பைபிள்ல நாங்களா வெறுக்கிறோம், வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்கிறோம். அதை நாங்க சப்போர்ட் பண்ணல. இதெல்லாம் கிருபை பிரதர், தப்பு இல்ல பிரதர். இல்ல we have renounced disgraceful and underhanded ways. அதே மாதிரி we refuse, அக்செப்ட் பண்ணல. எதை? பிராக்டிஸ் கன்னிங் வே, தந்திரமா நடக்கல. இன்னொன்னு, தேவனுடைய வார்த்தையை புரட்டல. பாருங்க, டு டேம்பர் வித் காட்ஸ் வேர்ட். இதுதான் முக்கியங்க. இப்படிதான் ஊழியக்காரங்க இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்றது, அது ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொல்றதுலாம் தப்பு. 2 Corinthians 4:2 அதிகாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அதுவும் தமிழ்ல பளிச்சுன்னு போட்டிருக்கோம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்க வெறுக்கிறோம், தந்திரமா நடக்கல, வேத வசனத்தை புரட்டல. இன்னொன்னு, தேவனுக்கு முன்பாகவும் சரி, மனுஷனுக்கு முன்பாகவும் சரி, அது முக்கியம். பிஃபோர் காட், அங்க போட்டிருக்கு பாருங்க, ஆந்திரபான் எனூப்பியான் டூத்தியோ. தேவனுக்கு முன்னாடியும் சரி, மனுஷனுக்கு முன்னாடியும் சரி, மனசாட்சிக்கு தான் இந்த சுனட்ரிசன் கான்சியேஷன் போட்டிருக்கு பாருங்க ஸ்கிரீன்ல. எங்க மனசாட்சியை நாங்க உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். இன்னைக்குதான் மேடத்துல பேசிட்டு இருந்தோம். அது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை, தெளிவா சொல்லுது பைபிள். வேத வெளிச்சத்துக்குள்ளதான் வரணும் ஒழிய கலாச்சார வெளிச்சத்திலையும் ட்ரெண்டிங் வெளிச்சத்திலையும் நம்ம வாழ்க்கையோ ஊழியத்தையோ இவாலுவேட் பண்ணவே கூடாது. பெரிய பாவம் அது. 3வது வசனம் போலாமா? இப்ப இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது எது? சுவிசேஷம் தானே, ஏங்க, காஸ்பல் தானேங்க.
சுவிசேஷத்தை நம்ம ஏத்துக்கிட்டோங்க. இயேசு கிறிஸ்து உள்ளத்துல வந்தாருங்க. பழசு போயிட்டே இருக்கு, புதுசு வந்துகிட்டே இருக்குல்ல. இப்ப இதை பேஸ் பண்ணி 3வது வருஷம் என்ன சொல்றாருன்னா, எய்னா இஃப் கண்டிஷன். எப்ப எய் வந்தாலுமே அது கண்டிஷன். இஃப் காட்டுங்க கொஞ்சம் இதுல போங்கப்பா. இஃப் தே காய் எஸ்டின் இங்க பாருங்க. அப்போ கலூம், இந்த கேவ் எடுத்துருங்க. கலூம்னோ அப்படின்னா மறைச்சிருக்கிறது அர்த்தம். அது ஆர்குமெண்ட் ஆகி பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்குது. அதனால கெக்கலூமெனான், கன்சீல்டு, மறைஞ்சிருக்கு. எது சப்ஜெக்ட் வருது பாருங்க, டோ யாங்கலியான் காஸ்பல். சுவிசேஷம் இப்ப மறைபொருளா மறைஞ்சிருந்துச்சுன்னா, ஓகே கொஞ்சம் கீழே போங்கப்பா. கன்சீல் த காஸ்பல். எந்த காஸ்பல்? பேப்டிஸ்ட். கொஞ்சம் கீழே காட்டுமா, கொஞ்சம் குயிக்கா போப்பா. அஸ், நம்முடைய சுவிசேஷம். சரியா? அஸ், நம்ம சுவிசேஷம் மறைபொருளா இல்ல மறைஞ்சிருந்துச்சுன்னா, இஃப் போடுறாருல இருந்துச்சுன்னா, அது யாருக்கு அப்படி மறைஞ்சிருக்கு? என் டாய்ஸ் பாருங்க, டேட்டிவ் ப்ளூரல்ல வருது. டு தோஸ் ஹூ, அப்பலூமினா கிரீக்ல பெரிஷ்னு அர்த்தம், அழிஞ்சு போறது. அதுல இருந்து வந்த வார்த்தை தான் அப்போலூமெனாய்ஸ். இது கண்டினியூஸ். தோஸ் ஹூ ஆர் பெரிஷிங். ஏங்க அது அழிஞ்சு போறவங்களுக்கு தாங்க. அங்க போட்டிருக்கு பாருங்க, எஸ்டின் திருப்பியம் கெக்கலூமெனான் கன்சீல்டு. அப்ப அது மறைஞ்சு போயிருக்கிறது யாருக்குன்னா, அது மறைபொருளா இருக்கிறது அழிந்து போறவங்களுக்கு. யாரு பெரிஷிங்? யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளையோ, என்ன யோவான் 3:16 தானே அங்க போட்டிருங்க, நித்திய ஜீவன் கிடைக்கும், கெட்டு போக மாட்டோம்னு போட்டிருக்கோம். அந்த கெட்டு போறதுக்கு தான் பெரிஷ்னு அர்த்தம். அப்ப கெட்டு போறவங்க எல்லாம் யாரு? அன்பிலீவர்ஸ், நான் கிறிஸ்டியன்ஸ். சரிங்களா? சோ அவங்களுக்கு சுவிசேஷம் மறைபொருளா இருக்கும். இப்ப புரியுதா? இப்ப ரீசனை சொல்றாரு. ஏன் மறைபொருளா இருக்கு தெரியுமா? நல்லா கவனிங்க. இட் இஸ் த காஸ்பல்ங்க. சுவிசேஷம் தாங்க நம்ம வாழ்க்கையை மாத்துது. இந்த சுவிசேஷத்தை பத்தி தான் பேசுறாரு. மினிஸ்ட்ரியில ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. ஷேரிங் த காஸ்பல், நேச்சர் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷனா என்ன, இதை மற்றவங்களுக்கு சொல்லதான் ஊழியக்காரராகிய யாரா இருந்தாலும் சரி அழைக்கப்படுகிறோம். எனக்கு காலிங் இல்லைங்க, எனக்கு இந்த ஊழியம் தாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் என்ன கேட்டீங்கன்னா இஸ் எ மினிஸ்டர் ஆஃப் காட். எல்லா விசுவாசியுமே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே சுவிசேஷம் சொல்றதுல ஊழியக்காரங்க, ஊழியக்காரிங்க. எனக்கு அழைப்பு இல்லைன்னா, எனக்கு முழு நேரம், என்ன முழு நேரம் பகுதி நேரம், சுவிசேஷம் சொல்லணும். ஏன்னா அதுதானே நம்மளை மாத்தி இருக்குது. காஸ்பல் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட்ல டெத் அண்ட் ரெசரக்ஷன். சரிங்களா? அது அது மறைஞ்சு போறவங்களுக்கு தான் அப்படி மறைஞ்சிருக்கு. சரிங்களா? யாராவது வாசிக்கிறீங்களா? 3வது வசனத்தை யாராவது தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். அந்த கெட்டு போறவர்னா எடிசன் என்ன? அன்பிலீவர்ஸ். அவங்களுக்கு தான் அது மறைபொருள். ஏன் மறைஞ்சிருக்கு தெரியுமா? இப்ப 4வது வசனத்துல இந்த ரீசன் சொல்றாரு. ஏன் மறைஞ்சிருக்கு? ஏன்னா என் ஹாய்ஸ் ஹோத்தியாஸ் டு ஐனாஸ் டு இந்த ஏஜ், ஓகே, இந்த உலகத்தின் தேவன் காட், பின்னாடில இருந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம். சரியா? த காட் ஆஃப் திஸ் ஏஜ், இந்த உலகத்தின் அதிபதின்னு போட்டிருக்கும். சரியா? அந்த ஐனாஸ்ங்கிறது அயனாஸ், ஓகே, ஏஜ். அப்ப இந்த வாழ்க்கையின் அதிபதி யாரு? யார் பெரிய ஆளு? காடு. இந்த காடு நம்ம காடு கிடையாது. அதான் ஸ்மால் ஜி போட்டிருக்கு பாருங்க. இந்த உலகத்தோடைய அதிபதி யாரு? கடவுள் யாரு? பிசாஸ். அப்ப பிசாஸ் என்ன பண்ணிருக்கான்? பேப்டிஸ்ட் கொஞ்சம் காட்டுப்பா. ரைட். திஸ் ஏஜ், இந்த உலகத்துல இருக்கிற, ஓகே, இந்த ஓகே தேவன், தமிழ்ல இப்பிரபஞ்சத்தின் தேவன் போட்டிருக்கு. பிரபஞ்சம்னா ஏஜ், வேர்ல்டு, உலகம். பிரபஞ்சங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. நம்ம தமிழ்ல புரியணும்னா இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற தேவன். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இந்த உலகத்தை ஆண்டவர் ஆள்லையான்னு சொல்லி. இல்லைங்க, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குதுன்னு 1 யோவான் தெளிவா போட்டிருக்காரு. The whole world is under the sway of devil. சரியா? அவன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க. கிரீக்ல
டஃப்லாஸ்னா பிளைண்ட்னு இருக்கும். இட்ஸ் அட்ஜெக்டிவ். சரியா? அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் அங்க வெர்பா மாத்தி போட்டிருக்காரு பாருங்க. டஃப்லாங்கிற வேர்டு பாருங்க. எப்சலான் எடுங்க. எப்சலான் எடுத்தீங்கன்னா டஃப்லோ வருதுல்ல. எப்சலான் வந்தாலே ஆகுமெண்ட் ஆயிருக்கு. ஆகுமெண்ட்னா பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு. என்னது? ஹேஸ் பிளைண்ட். அந்த எட்டஃப்ளோசென் என்னன்னு முடியுதுல, ஆன் எஸ் என், தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ வரும். அப்ப அந்த ஹீ யாருன்னா இந்த பிசாசு தான். என்ன பண்ணிருக்கான்னா பிளைண்ட் பண்ணிருக்கான், குருடாக்கி இருக்கிறான். இப்ப குருடுன்னா நம்ம என்ன யோசிப்போம்? கண்ணை தானே குருடா இருக்கிறான்னு யோசிப்போம். இல்ல, எதை குருடாக்கி இருக்கிறான் தெரியுமா? கண்ணெல்லாம் நல்லா தெரியும். எதை குருடா இருக்கிறான்? டா நோயே அப்படின்னா மைண்டுன்னு சொல்லியிருக்கேன். நோயே, மெட்ட நோயே. நான் அடிக்கடி சொல்லுவேன், மெட்டானா சேஞ்சு, நோயேனா மைண்டு, மெட்ட நோயேனா சேஞ்ச் ஆஃப் மைண்ட், ரிப்பன்ட். ரிப்பன்டன்ஸுக்கு மெட்ட நோயே. நோயேனா மைண்டு. அப்ப இதுல ப்ளூரல்ல நோயே மட்டா. அந்த ஆல்பா வந்தாலே ப்ளூரல். சரியா? மைண்ட்ஸ். அப்ப சிந்தனைகளை, புத்திய என்ன பண்ணிருக்கான்? யாரோட புத்திய? டோன் பிஸ்டாஸ்னா பிலீவர், அப்பிஸ்டோன்னா அன்பிலீவர். சரியா? அப்ப அவிசுவாசிகளின் மனதை என்ன பண்ணிருக்காங்க? அவங்களுடைய இருதயம் எல்லாம் மனசு. அவங்க மனசெல்லாம் இந்த உலகத்தில் ஓகே அதிபதியாகிய பிசாஸ் என்ன பண்ணிருக்கான்? குருடாக்கி இருக்கிறான். இப்ப தெரியுதா ஏன் சுவிசேஷத்துக்கு மத்தவங்க எல்லாம் செவி கொடுக்க மாட்டாங்கன்னு, ஏன் ஒபே பண்ண மாட்டாங்கன்னு? அவங்க பிரச்சனை இல்லை, அவங்களுடைய மைண்ட பிசாசு நல்லா ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கான். ஆக்குப்பைங்கிறத விட குருடாக்கிட்டான். வெளிச்சம் இல்ல, இருள்ல கிடக்குறாங்க. தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க. ஏங்க உண்மையா சொல்றேங்க, இது ஆழம் தெரிஞ்சதுன்னா, இந்த இன்டென்சிட்டி நமக்கு தெரிஞ்சதுன்னா சுவிசேஷத்தை எப்படியாவது நம்ம சொல்லுவோங்க. நீங்க இங்க பாருங்க, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களோ இல்ல என்ன இருக்கீங்களோ, யாரா இருந்தாலும் சரி, வேலை செய்றீங்களோ படிக்கிறீங்களோ, யாரா இருந்தாலும் சரி, வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. திருமணமானவங்க ஆகாதவங்க எங்க ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா இருள்ல ஓகே அவங்க இருக்காங்க, இருளுக்கு தான் போறாங்க. பிசாசு அவங்க மனச நல்ல குருடாக்கி வச்சிருக்கு. சரியா? எது இல்லாம பாருங்க, அதான் சொல்றாரு. எந்த அளவுக்கு தெரியுமா? எய்ஸ்னா so far, as far. எந்த அளவுக்கு? டோ மே, மே வந்தாலே இம்பரட்டிவ் நெகட்டிவ். கிரீக்ல ஊ வந்துச்சுன்னா நார்மல் நெகட்டிவ், மே வந்தா இம்பரட்டிவ். அப்படி அவங்கள வாய்ப்பே இல்லை. என்ன இல்லை? அவுகாசை, அவுகாசை. சரியா? டு பீம் ஃபோர்த்னு போட்டிருக்கு. அப்படின்னா வெளிச்சம் ஆகாதபடிக்கு, வெளிச்சம் அவங்கள்ல இருந்து வராதபடிக்கு. பீம்னா உங்களுக்கு தெரியும், லைட்ல இருந்து வர அந்த ஒளிக்கதிர். சரியா? பீம் எதுக்கு? டான் சோட்டிஸ்மான், சாரி ஃபோர்டிஸ்மான். ஓகே, ஃபோர்டிஸ்மான், ஃபோர்டிஸ்மான் இல்லுமினேஷன். எது எது இல்லுமின் பண்ணுது? எதுங்க ஒளி கொடுக்க உதவி செய்யுது? டூ யாங்கலியோ, யாங்கலியான்னா காஸ்பல். என்ன அது காஸ்பல்? டேஸ் டாக்ஷேஸ். இந்த இல்லுமினேஷனும் பீம் எங்க இருந்து வருது? டாக்ஷேஸ்ல இருந்து வருது. யாரோட டாக்ஷேஸ்? டாக்ஷானா க்ளோரி. டூ கிறிஸ்து. பாருங்க, ஜெனிட்டிவ்ல இருக்கு பாருங்க, கிறிஸ்துவுடைய மகிமையான சுவிசேஷம். இப்ப தெரியுதா வெளிச்சம் எங்க இருக்குன்னு, பீம் எங்க இருக்குன்னு, இல்லுமினேஷன் எங்க இருக்குன்னு, லைட் எங்க இருக்குன்னு? இந்த லைட் மாத்திரம் அந்த குருடா இருக்கிற மைண்ட்ல அடிச்சுதுன்னு வச்சுக்கீங்க, செம்மையா இருக்கும். இந்த ஓகே, இந்த பிரகாசம் தான் சரியா இயேசு கிறிஸ்துவனுடைய ஓகே மகிமையான சுவிசேஷம் அவங்களுடைய இருதயத்துல பிரகாசிக்காம இருக்கிறதுக்காக பிசாசு அவங்க இதயத்தை மனசெல்லாம் குருடாக்கி போட்டிருக்கான்ப்பா. இந்த கிரைஸ்ட் தான் யாரு? போஸ் ரெல் ப்ரௌன் கீழே போட்டிருக்குல்ல, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அது. சரியா? ஏற்கனவே கிரைஸ்ட சொன்னா அததான் போஸ். போஸ்னா ஹூனா கிரைஸ்ட். அந்த கிரைஸ்ட் யார் தெரியுமா? எஸ்டின்னா இஸ், ஹி இஸ், ஹூ இஸ், எய்கான். இந்த எய்கான்ங்கிற வேர்ட்ல இருந்து தான் ஐகான். இந்த ஃபோர்ட் ஐகான் காரெல்லாம் இருக்குல்ல, ஐகான்னா என்னன்னா இமேஜ்னு அர்த்தம். எய்கான் டூத்தியோ, இமேஜ் ஆஃப் காட். அப்ப தேவனுடைய சாயலா இருக்கிற, பாருங்க, கிரைஸ்ட் வந்துட்டாரு, காட் வந்துட்டாரு. அப்ப தேவனுடைய சாயலா இருக்கிற, புரியுதா? யாரு? அந்த கிறிஸ்து. சரியா?
அப்ப தேவனுடைய சாயலா இருக்கிற இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் அவங்கள்ட்ட பிரகாசிக்க கூடாது, அந்த ஒளி அவங்களுக்கு பிரகாசிக்க கூடாதுன்னு பிசாசு நல்லா என்ன பண்ணிருக்கிறான், மனதை குருடாக்கி இருக்கிறான். வாசிங்க 4வது வசனத்தை யாராவது நல்ல தெளிவா வாசிங்க, நிதானமா. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். எல்லாம் கண்களை தான் குருடாக்கும்னு சொல்லியிருக்கோம், ஆனா இங்க மனசை குருடாக்கி இருக்கிறான். இப்ப யாராவது எனக்கு பதில் சொல்லுங்க, சோ வாட், என்ன செய்யலாம் பாப்போம். இப்ப யாராவது எனக்கு பதில் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, என்ன செய்யலாம்? இப்படி பிசாசு அவிசுவாசிகளுடைய மனசை நல்லா குருடாக்கி பிச் டார்க்னஸ்ல போட்டு பிளைண்ட் பண்ணி வச்சிருக்கிறான். என்ன செய்யலாம்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் ப்ளீஸ். இந்த இன்டென்சிட்டியை புரிஞ்சாதாங்க நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும். சொல்லுங்க, யாராவது பேசுங்க. கமான் ஸ்பீக் அப். 9 பேர் இருக்கீங்க, பேசலாம். சார்ல்ஸ் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ரோசி சிஸ்டர்லாம் அன்மியூட்ல இருக்கீங்க, சொல்லுங்க, பேசுறீங்களா? சார் சொல்லுங்க ரோசி சிஸ்டர், என்ன பண்ணலாம்? அவர்களுடைய மனதை தெளிவாக்கும்படி நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கலாம். எக்ஸாக்ட்லி ரோசி சிஸ்டர், நான் சொன்ன பதில தான் நான் மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்ணி அழகா இங்க பாருங்க. நெக்ஸ்ட் டைம் இந்தியாவை ரட்சியும் ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்பட, இந்த ஜெபத்தெல்லாம் கொஞ்சம் 2வதா போட்டு ஸ்பெசிபிக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல, இல்லைன்னா எங்க கிராமத்துல, இல்ல நாங்க இருக்கிற இடத்துல சரியா பிசாசானவன் அநேகருடைய மனசை குருடாக்கி வச்சிருக்கிறான். இயேசு என்கிற ஒளி உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவங்க இதயங்களையும் சிந்தைகளையும் இன்னும் பிரைட்டன் பண்ணல, இல்லுமைன் பண்ணல. ஆண்டவரே, எப்படியாவது உங்களுடைய ஒளி சரிங்களா அவங்களுடைய இருளை நீக்கணும். இப்படி ஜெபம் பண்ணணும் ஸ்பெசிபிக்கா வசனத்தின் அடிப்படையில. இந்தியாவை ரட்சியும், ராஜபாளையத்தை ரட்சியும், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் காமன். இஃப் யூ ப்ரே ஸ்பெசிபிக்கலி, தட் பிரேயர் வில் பி பிப்ளிக்கல் அண்ட் பவர்ஃபுல். 5வது வசனம் போலாமா? இன்னும் நம்ம டிஸ்கஷன் டைம் இல்லை, ஏதாவதுன்னா நோட் பண்ணி வைங்க, தாராளமா நான் டைம் கொடுக்கும்போது அப்ப பேசுங்க. ஓகே, 5வது வசனம் போலாம். இங்க பாருங்க, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. வாட் இஸ் மினிஸ்ட்ரி? ஊழியம்னா என்ன? ஊழியத்துல எதை முக்கியத்துவப்படுத்தணும்? ஊழியக்காரவங்க எப்படி இருக்கணும்? இதுக்கு பெஸ்ட் புக்கு 2 கொரிந்தியன்ஸ். திருப்பியும் சொல்றேன் வராதவங்களுக்குலாம், 2 கொரிந்தியன்ஸ் இஸ் an autobiography of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுய சரிதை, தான் வாழ்க்கையிலிருந்து எடுத்து, அனுபவத்திலிருந்து எடுத்து பேசுறாரு. இவர் சொல்றதுதான் நல்லா கவனிங்க, காட்ஸ் மினிஸ்ட்ரி. சரிங்களா? தயவு செய்து இந்த காலத்துல இந்த ட்ரெண்டிங்ல பேசுறாங்க தெரியுமா, ஊழியக்காரன் அப்படி இருந்துகிட்டா என்ன தப்பு, இப்படி இருக்கலாமே, இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க, கேட்காதீங்க. வசனத்தின்படி வாழதான் அழைக்கப்படுது. சரியா? வசனத்தின்படி நடக்கிற உத்தம மக்கள் தான் பாக்கியவாங்க. ரைட், ஓகே. இப்ப பவுல் சுவிசேஷத்தை பத்தி சொன்னவர் ஏன் பரவ மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவர், இப்ப 5வது வசனத்துல அவருடைய மெசேஜ் சொல்றாரு பாருங்க. காஸ்பல சொன்னாரா, மெசேஜ சொன்னாரா? இப்ப சாரி, இதுக்கு முன்னாடி சுவிசேஷத்துடைய இத சொன்னார், இப்ப மெசேஜ் சொல்றாரு. அவருடைய மெசேஜுடைய கான்டென்ட் என்ன? who இல்லங்கிறாரு, நாட் காட் ஃபார் your text. இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், ourselves. என்ன எங்களையே கேருசோனா ஐ ப்ரோக்ளைம்னு அர்த்தம், ஐ பிரிங் குட் நியூஸ்னு அர்த்தம். சரியா? கேருசோமென் இதுல இருந்து வந்த வேர்டு தான் கெரிக்மா. இது இந்த வேர்டு தெரியுமான்னு தெரியல. கெரிக்மானா காஸ்பல் ப்ரொக்ளமேஷன். அப்ப நாங்க ப்ரொக்ளைம் பண்ணலங்கிறாரு. எதை? எங்களை. இங்க பாருங்க, சுவிசேஷம்னு சொல்லி சுவிசேஷ கூட்டம்னு சொல்லிக்கிட்டு நான் அங்க போனேன், இங்க போனேன், இவ்வளவு பேர் வந்தாங்க, இப்படி பண்ணங்கிறது சுவிசேஷம் இல்ல. We don't proclaim ourselves.
ஏங்க நாங்க எங்களையே பிரசங்கிக்கலங்க. எங்கன்னா அவசரம் என்னது? எங்களை பத்தி நாங்க எங்க போனோம், நாங்க என்ன படிச்சிருக்கோம், என்னடெல்லாம் எங்களையே நம்மளையே பத்தி நல்ல கவனிங்க. இந்த மேடையில சுவிசேஷ மேடையில யாராவது இருந்துக்கிட்டு அவங்கள பத்தியே பேசிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் ஆப்போசிட். அது சுவிசேஷமே கிடையாது. We don't preach ourselves. We don't proclaim ourselves. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், அருமையான வார்த்தை இல்ல? மினிஸ்ட்ரியில we should not project ourselves. என் பேரு இல்லைங்க, அது சுவிசேஷம் இல்லைங்க. தட்ஸ் நாட் அ காஸ்பல். சரி, அப்ப யார சொல்றோம்? அல்லாஹ். பட் அல்லாஹ்னா பட் நாங்க யாரு தெரியுமா ப்ரொக்ளைம் பண்றோம்? கிறிஸ்துவ யாருன்னு சொல்றோம்? அந்த அம்புக்குறி மாதிரி போட்டுருப்பாங்க. கிறிஸ்துவ யாருன்னு சொல்றோம்? ஈசோன் குறியான். இயேசுவே ஓகே கர்த்தர், ஆண்டவர். ஓகே, நாங்க அப்ப ஆண்டவரை கர்த்தர் என்ன சொல்றோம்? கிறிஸ்து என்றும், கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்து என்றும். இப்ப கர்த்தராகிய இயேசுவை ஏன் கிரைஸ்ட்ங்கிறாரு, ஏன் கிறிஸ்டான்ங்கிறாரு? ஏன்னா அனாயிண்டட், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதுக்கு? அனுப்பப்பட்டவர். எதுக்கு? நமக்காக அனுப்பப்பட்டவர், சிலுவையில மரித்தவர். அனாயிண்டட்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம அனாயின்மெண்ட் அந்த அனாயின்மெண்ட் கிடையாது. கிறிஸ்டாஸ்னா அனாயிண்டட்னா நமக்காக ரத்தம் சிந்த, நமக்காக உயிரை கொடுக்க அனுப்பப்பட்டவர். ஸ்பெசிபிக்கா கிரைஸ்ட் இஸ் சோசன். அதுதான் அனாயின்மெண்ட். சரியா? சோ அதனால நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்துவென்றும். சூப்பரா இருக்குல்ல? இதுதாங்க அவர் மெசேஜ் ஷுட் பி கிரைஸ்ட். ஓகே, அவர் தான். சரி, இப்ப நாங்க யாருன்னா வியட்டாஸ் அவர்செல்ஸ். நாங்க டூலாஸ். ஆஹா, யாரோட டூலாஸ்? நல்ல கவனிங்க. பூமூன். ஏங்க உங்களுடைய ஸ்லேவுங்க. டூலாஸ்னா சர்வன்ஸ் இல்லைங்க. டயக்கனாஸ்னா சர்வன்ஸ், டூலாஸ்னா ஸ்லேவ்ஸ். அப்ப எங்களையோ ஓகே என்ன பண்றோம்? உங்களுக்கு ஊழியக்காரவங்க, உங்களுக்கு அடிமைகள். ஆஹா, நிறைய பேரு நீங்க நல்லா கவனிக்கல, பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஐ எம் அ சர்வெண்ட் ஆஃப் காடும்பாங்க. யாராவது ஒருத்தர் ஐ எம் அ சர்வெண்ட் ஆஃப் பீப்புள்னு சொல்லியிருக்காங்களா? ஐ எம் அ சர்வெண்ட் ஆஃப் யூ, நான் உங்களுக்கு தான் சேவை செய்ய வந்திருக்கேன், நானே இருக்கிறதே உங்களுக்காக தான் சொல்லுவாங்களா? நிறைய பேர் எஸ்கேப் ஆகுறது ரொம்ப சிம்பிளா, ஐ எம் அ சர்வெண்ட் ஆஃப் காடு. சர்வெண்ட் ஆஃப் காடு அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி ஐ எம் அ சர்வெண்ட் ஆஃப் பீப்புள். எங்களையோ சரியா ஊழியக்காரர், எனக்கு சாரிங்க அந்த ஊழியக்காரங்கிற வேர்டு வேணாங்க, மிஸ்நாமரா இருக்கு. எங்களையோ உங்களுக்கு அடிமைகள் என்று இந்த வார்த்தை தான். அப்படின்னா என்னது? நீங்க சொல்றபடி நாங்க செய்யறோம். சரியா? சாரி, அப்படின்னா என்னன்னா அது ஒண்ணு. இன்னொன்னு, உங்களுக்காக நான் அவைலபிளா இருக்கிறோம். நல்லா கவனிங்க, எழுதிக்கங்க. மினிஸ்ட்ரி இஸ் அவைலபிள் ஃபார் பீப்புள். எங்களையோ யார் நிமித்தம்? தயா ஈசு, இயேசுவின் நிமித்தம். ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ஜீசஸ். தயானா ஆன் அக்கவுண்ட் ஆஃப், இல்லைன்னா ஃபார் த சேக் ஆஃப். இயேசுவின் நிமித்தம் எங்களையோ ஊழியக்காரர் என்று நாங்க சொல்றோம். அப்ப நாங்க யாரு? நாங்க சேவை செய்யறவங்க. எங்களை பத்தி நாங்க சொல்லல, இயேசுவை பத்தி தான் சொல்றோம். இப்ப தெரியுதா காஸ்பல் என்னன்னு? இதுதாங்க மெசேஜ் ஆஃப் த காஸ்பல். கான்டென்ட் ஆஃப் த காஸ்பல் இஸ் நாட் அபவுட் மை செல்ஃப், இட்ஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ இஸ் லார்ட். 5வது வசனம் வாசிங்க. உண்மையான வசனங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிருங்க. 5வது வசனத்தை யாராவது வாசிங்க ப்ளீஸ். மத்தவங்களும் வாசிக்கலாம் சரிங்களா? அன்மியூட் பண்ணிட்டு மத்தவங்களும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணா நல்லா இருக்கும். வாசிங்க. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். பாத்தீங்களா எவ்வளவு அருமையான வசனம்? பாத்தீங்களா? நாங்க எங்களை பிரசங்கிக்கல, கர்த்தராக இயேசுவை கிறிஸ்து என்றும் எங்களையோ அவர் நிமித்தம் ஓகே அடிமைகள் என்றும் ஊழியக்காரர் என்றும் விளங்க பண்ணுகிறோம். என்ன அருமையான வார்த்தை பாத்தீங்களா? அதனால அந்த செல்ஃபே இருக்கக்கூடாது, சுயத்தையே ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. சரி, போலாமா? அடுத்தது போலாமா? ரைட், ஓகே, குட். We'll move on to verse 6 போலாம். ஓகே, இப்ப இந்த ஒளி இருள்னு சொன்னார்ல, அது ரிலேட்டடா இது எல்லாமே காஸ்பல் தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க.
இது சுவிசேஷத்துடைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷனுங்க. சுவிசேஷம்னா என்ன, சுவிசேஷம் என்ன செய்யும், இதெல்லாம் பத்தி பேசுறாரு. அப்ப நல்லா எழுதிக்கிங்க, மினிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் காஸ்பல். எழுதுங்க, மினிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் காஸ்பல். ஊழியம் என்பது சுவிசேஷத்தை அறிவிப்பது. இன்னொன்னு, காஸ்பல் இஸ் ஆல் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டது. என்னடா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற மாதிரி நினைக்காதீங்க, இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான உண்மைங்க, வேத சத்தியங்க. சரிங்களா? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வர்ஷிப் கான்செப்ட்ஸ் தான் இருக்க ஒழிய இந்த காஸ்பல் மீட்டிங்கை காணும். கேட்டா ட்ரெண்டிங்னு சொல்றான். திருப்பி திருப்பி சொல்ற, வர்ஷிப் மினிஸ்ட்ரியே இல்லை, ஆராதனை ஊழியமே கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆராதனை ஊழியம் கிடையாது. இட் இஸ் அ பவுண்ட் அண்ட் டியூட்டி. நான் அடிக்கடி சொல்லுவேன், இது யாராவது நன்மை செஞ்சா நன்றி சொல்றது நம்ம மேல விழுந்த கடமை. இதை ஒரு ஊழியம்னு சொல்லி தப்புங்க. சுவிசேஷத்தை அறிவிக்காத எந்த, நல்ல கவனிங்க, சுவிசேஷத்தை அறிவிக்காத எந்த இயக்கமும், வேதாகம கல்லூரியும், எந்த சபையும், ஐ எம் சாரிங்க, போக்கஸ் இழந்துட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கீங்க, சரிங்களா? இந்த சுவிசேஷ வாஞ்சையோட ஏதாவது ஒரு வகையில இயக்கமோ சபையோ கல்லூரியோ சரியா அது செயல்படலைன்னா ஐ எம் சாரி, we have lost our focus. இப்ப காட் என்ன பண்ணாரு? போட்டி. ஏன்னா ஃபார் போத்தியாஸ் காட். என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தேன், த காடுன்னு போடக்கூடாது, கிரீக்ல தான் போன்னு வரும். த காடு போனா த, ஓகே, அதனால போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆர்டிக்கல்னு போட்டிருக்கு பாருங்க கீழே, ஏஆர்டி ஆர்டிக்கல், ஓகே. நாமினேட்டிவ், மேஸ்குலைன், சிங்குலர். எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தரேன். ஆர்ட் என்எம்எஸ் கீழே போட்டிருக்குல்ல, ஆர்டிக்கல், நாமினேட். இன்னைக்கு அதான் படிச்சோம், நாமினேட்டிவ், மேஸ்குலைன், சிங்குலர். சரியா? அதான் ஆர்ட் என்எம்எஸ். இது கிரீக் கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கிரீக் கிராமர் கத்துக்கணும்னா வாங்க, மே மாசம் கத்துக் கொடுக்குறேன். மே மாசம்லாம் கிரீக் பைபிள் ஸ்டடி எல்லாம் கிடையாது, இப்பயே சொல்லிடுறேன். எந்த தமிழ் இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடி எதுவுமே கிடையாது, ஃபுல்லா கிரீக் தான். வாரத்துக்கு 3 ஈவினிங் கிரீக் நடக்கும். கிரீக் கிராமர் கத்துக்கணும்னா வாங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மே மாசம் ஃபுல்லா அதுக்கு தான் டெடிகேட் பண்ணி ஒரு நோட்டீஸ் ஒன்று ரெடி பண்றோம், அதை அனுப்புறோம். நீங்களும் வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலந்துக்கணும். ஓகே, ரைட். இப்ப காட் என்ன பண்ணாரு? இட் இஸ் காட், ஆண்டவர் தான் அப்படிங்கிறத அடிச்சு சொல்றாரு. இட் இஸ் காட். என்ன பண்ணாரு? ஹோ எய்போன், லெகோ அப்படின்னா சேன்னு அர்த்தம். லெகோனா ஐசே. அந்த லெகோல இருந்து வந்ததுதான் எய்போன். ஓகே, மருவி வந்ததுதான் எய்போன். ஹேவிங் செட், ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அததான் கமா போட்டு ஆரம்பிக்குது பாருங்க. கமா போட்டு எக், கமா போட்டு கேபிட்டல் லெட்டர்ல வந்துச்சுன்னா அதுக்கு பேரு இன்வெர்டட் கமா அப்படின்னு அர்த்தம். சரியா? இன்வெர்டட் கமால போடுறாரு. எக்னா அவுட் ஆஃப், இல்லைன்னா ஃப்ரம். ஃபோர்ஸ்னா லைட், ஸ்கோட்டியானா டார்க்னஸ். 2 வார்த்தையும் வருது பாருங்க. ஸ்கோட்டியாஸ் மேல வந்தது, கொஞ்சம் மேல காட்டுங்கப்பா, மேல கொஞ்சம் மேல காட்டுங்கப்பா. ரைட். ஸ்கோட்டோஸ்னா டார்க்னஸ், அவுட் ஆஃப் டார்க்னஸ். சரியா? அடுத்தது காட்டுங்க, கீழே காட்டுங்க. ஃபோர்ஸ். அப்ப வெளிச்சத்திலிருந்து, ஓகே, இருளிலிருந்து வெளிச்சம். என்ன பண்ணாரு? லேம்ப் ஷைன், ஷைன் பண்ணார். ஓகே, ஷைன் பண்ண சொன்னாரு. சரியா? ஷைன் பண்ண சொன்னார். யாரு? காட். இட் இஸ் காட் ஹூ செட். என்ன சொன்னாரு? லெட் லைட் ஷைன் அவுட் ஆஃப் டார்க்னஸ். சரிங்களா? லெட் லைட் ஷைன். எப்பா? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. சரியா? இருளா இருந்த இடத்துல போய் வெளிச்சம் உண்டாக கடவுது. எதை ஞாபகப்படுத்துறா? ஞாபகம் இருக்கா? ஜெனிசிஸ், ஆதியாகமத்துக்கு போயிட்டாரு பவுல். அங்கதானே சொன்னாரு வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிற்று. அததான் இங்க ரெஃபர் பண்றாரு. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பவர்ஃபுல்லா எடுத்து சொல்றாரு. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு இருளில் இருந்து. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளா இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த சேதான் முக்கியம். சொன்னாரு. யாரு? காடு. லைட்டை தான் இப்ப நம்ம பாக்குற வசனங்கள் எல்லாம் காஸ்பல் இஸ் த பவர்ஃபுல் லைட்னு. பிளைண்ட் மைண்ட், ஐஸ், ஹார்ட் எல்லாத்தையும் ஷைன் பண்றது, இல்லுமைன் பண்றது தெரியுமா? காஸ்பல். அதுலதான் இயேசு கிறிஸ்துடைய மகிமையே இருக்கு. சரியா? அப்ப வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார்.
அவர்தான். இப்ப அப்படியே கம்பேர் பண்ணி இப்ப who பாருங்க, இந்த லேம்ப் ஸ்டோன் வந்து எப்சலான் போட்டிருக்குல்ல, ஆகுமெண்ட் ஆயிருக்கு, பாஸ்ட் டென்ஸ். ஏரிஸ்ட் வெர்பு ஏரிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா ஏரிஸ்ட் பாஸ்ட் டென்ஸ். பாருங்க, எலாம்ஷன் நம்ம 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 நம்மளுடைய எதை ஷைன் பண்ணாரு? என் டாய்ஸ் கார்டியாஸ். இந்த எண்ணு வந்தாலே டேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ ஆகும். என்னங்கிறது ப்ரிபோசிஷன், கீழே ப்ரெப்னு போட்டிருப்பாங்க ப்ரிபோசிஷன். இந்த ஹார்ட்ஸ் ஆஃப் கார்டியானா ஹார்ட். யாருடைய ஹார்ட்? கொஞ்சம் கீழே காட்டுங்க. ஹேமூன். ஹேமூன் எப்பா நம்மளுடைய இருதயங்களை பிரகாசிக்க பண்ணாருப்பா, பாஸ்ட் டென்ஸ். அப்ப ஏற்கனவே சுவிசேஷம் நம்மளுடைய இருதயங்களை என்ன பண்ணிருக்கு? பிரகாசம் பண்ணிருக்கு. அப்ப ஹார்ட்ஸ் மைண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். நோயே கார்டியா, சரியா பண்ணாரு. பிராஸ் எதுக்காக? ஃபார் பாருங்க, ஃபோர்ஸ்ன்னு சொன்னா நான் சொன்னேன்ல லைட்னு, இது ஃபோர்டிஸ்மான்னா ரேடியன்ஸ், அதோடைய பிரகாசம். எதோடைய பிரகாசம் வந்துச்சு? the knowledge of the glory of God. சரிங்களா? let light shine out of darkness in our who has shown in our hearts. அப்படி சொன்னவர் நம்மளுடைய இருதயங்களே பிரகாசிப்பிக்க பண்ணாரு. எப்படி? to give the light of the knowledge of the glory of God. ஆஹா, தேவனை, அந்த மகிமை, ஓகே, அவருடைய அறிகிற அறிவை, இந்த மகிமையை அறிகிற அந்த ஒளிய நம்மளுடைய இருதயங்கள்ல, சரியா, பிரகாசிக்க பண்ணாரு. எப்படி? என் புரோசோபோன்னா ஃபேஸ், முகம். யாருடைய முகத்தை? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவின் அந்த முகத்தின் ஒளி, சரியா? அப்ப இதை சரியா டிரான்ஸ்லேட் பண்ணா லெட் லைட் ஷைன் அவுட் ஆஃப் டார்க்னஸ்ன்னு சொன்னாரு. அப்படி உண்டாக கடவுதுன்னு சொன்ன அதே ஆண்டவர் வெளிச்சம், ஓகே, உண்டாக கடவுதுன்னு சொன்னவர் அந்த வெளிச்சத்தை நம்முடைய இருதயங்கள்லையும் பிரகாசிப்பிக்க பண்ணாரு. இப்ப இந்த லைட் எது? ஏங்க இதுதாங்க காஸ்பலு. அப்படி அந்த சொன்ன லைட் எதுன்னா நாலேஜ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட், சரியா, இன் த ஃபேஸ் ஆஃப் கிரைஸ்ட். நல்லா கவனிச்சீங்கன்னா தியோஸ் கிறிஸ்டோன்னு வந்துகிட்டே இருக்கு, சரியா? சோ இயேசு கிறிஸ்துடைய முகத்தின் ஒளி, சரியா? சோ அப்ப திருப்பி எம்பசைஸ் பண்றது எதுன்னா, அப்படிப்பட்ட சுவிசேஷம் நம்மளை பிரகாசிச்சது. அப்ப என்னன்னா, தேவனுடைய வார்த்தையில அவ்வளோ பவர் இருக்கு, வல்லமை இருக்கு. இனிமே வல்லமையை பத்தி பேச போறாரு, சரியா? பயங்கர வல்லமை இருக்கு. ஒரு வார்த்தையில பாருங்க, இருளா இருந்த உலகத்தை ஃபுல்லா வெளிச்சமாகும், சரியா? சோ அப்பேற்பட்ட சுவிசேஷம் நம்முடைய இருதயங்களையும் பிரகாசிச்சு. வாசிங்கப்பா, அருமையான வசனம்ப்பா, வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். Okay. Baptist, you can show my face. We'll have interaction and discussion. Friends, come on, சொல்லுங்கப்பா. இது உங்கள் நேரம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. திருப்பி சொல்றேன், டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல அண்ணா பவர்ஃபுல்லா பளிச்சுன்னு இந்த சத்தியம் வந்துச்சு அப்படின்னு ஏதாவது ரிஃப்ளெக்ஷனை ஷேர் பண்றதுன்னா தாராளமா ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? இல்ல அண்ணா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு அப்படின்னு ஏதாவது ஆட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த 3 காரியத்துல நீங்க செய்யணும். இந்த 3த்துக்கும் நீ ஒன்றும் பேசலைன்னா அப்புறம் நான் கேள்வி கேட்பேன், சரியா? ஏன்னா இது பைபிள் ஸ்டடி, பிரசங்கம் கிடையாது. ஆமா, சொல்லுங்க, என்ன கத்துக்கிட்டீங்க? 5வது வசனத்துல நம்மளுடைய பிரசன்னம் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி காஸ்பல் சொல்லணும், நம்மளுடைய காஸ்பல் எதை பேஸ் பண்ணதெல்லாம் இருக்கணும், அதை குறித்து நம்மளை குறித்தே அது பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும். அப்ப அந்த இடத்துல இயேசுவை உயர்த்தி அவர்தான் கர்த்தர்னு நம்ம அறிக்கை பண்ணி, அடுத்ததாக நம்மை தாழ்த்தி நம்மளுடைய அந்த தாழ்மை அவருக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரு அனுபவத்தை நம்ம சொல்லும் போதுதான் அது ஒரு முழுமையான ஒரு சுவிசேஷமாக அமையும். நோ டிஸ்கஷன். யாராவது ஷேர் பண்ணீங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். we simply listen. okay, thank you. anybody else? வேற
நீங்க கத்துக்கிட்டதா இருக்கலாம். இல்ல அண்ணா அது புரியலண்ணே, கொஞ்சம் திருப்பியும் தெளிவா சொல்றீங்களா அப்படின்னு டவுட்டா இருக்கலாம். ஹலோ இல்ல சொல்லுங்க சொல்லுங்க ரோசி சிஸ்டர், சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம வந்து தேவனுக்கு உங்களுக்கு ஜனங்களுக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சத்தியம் அன்னைக்கு வந்ததுல அது வந்து புரியுதுங்களா? என்ன எல்லாரும் சொல்றாங்க நாங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஆனா முதலாவது நம்ம ஜனங்களுடைய ஊழியக்காரர்கள், அடுத்து தேவனுடைய ஊழியக்காரர். எக்ஸாக்ட்லி, போத் ஷுட் பி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே. சரி, இப்ப எல்லாத்துக்கும் கேக்குறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன். இந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்றீங்க பிராக்டிக்கலா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் இருக்காரு ஊழியம் செய்யறதுக்கு? ஏங்க, ஜனங்களுக்கு செய்யறோம். பசியா இருந்தேன் எனக்கு கொடுத்தீங்க, ஆடை இல்லாம இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீங்க, மத்தவங்களுக்கு என்ன செய்யறீங்களோ அதை எனக்கு செய்யறீங்கன்னு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அதனால இட்ஸ் ஆல் அபவுட் பீப்புள். நான் அடிக்கடி சொல்லுவேன், மினிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் பீப்புள் ஓரியன்டட். இட்ஸ் நாட் ப்ரோக்ராம். இவ்வளவு பேர் வந்தாங்க, பெரிய ஸ்பீக்கரை கூட்டம் சும்மா ஐம் சாரிங்க, அதெல்லாம் செகண்டரிங்க. மினிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் பீப்புள் ஓரியன்ட். தேங்க்யூ மேடம். எனிபடி எல்ஸ்? இன்னும் ஒரே ஒருத்தர் பேசுங்க, நம்ம வில் மூவ் ஆன் டு இன்னும் ஒரு வசனம் 2 வசனம் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். சரியா? எனிபடி எல்ஸ்? வேற யாராவது பேசுறீங்களா? வெல்கம். The platform is yours. Anybody? வாங்க. குயினி எனோலியா, வெல்கம் வெல்கம், வாங்க. திருநெல்வேலி சிஎஸ்ஐ சென்ட் தாமஸ் சர்ச்ல இருந்து சில பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. போன வாரம் அங்க 3 நாள் லென்டன் டேஸ்ல பேசினேன். ஆமா, அவங்கள சில பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஷெக்கினா சிஸ்டர் வெல்கம், ஷீலா சிஸ்டர் வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். ஓகே, ஷல் வி மூவ் ஆன்? இன்னும் ஒரு வசனம் நம்ம பார்த்து ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ரைட். Verse 7. Baptist, you can show the screen, Baptist, please. Share the screen with us. Verse 7. Verse 7. இப்ப வேற தாட்டுக்கு போறாரு. சரியா? இதே தான், ஆனா வேற தாட்டுக்கு போறாரு. எக்கோமன். எக்கோனா ஐ ஹேவ். எங்க கிரீக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரியும். எக்கோனா ஐ ஹேவ், ஒமேகா வெர்ப். எக்கோமன்னா வி ஹேவ். இப்ப நாங்க, எங்கிட்ட இருக்கு. என்ன இருக்கு? டான் தெசௌரான். தெசௌரான் இதுல இருந்து வந்த வார்த்தை தான் தெசாரஸ். உங்களுக்கு தெரியுமா? டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க, தெசாரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு தெரியும்? தெசாரஸ்னா ஒரே வார்த்தைக்கு எத்தனை மீனிங் இருக்கு. சினானிம்ஸ் அண்டானிம்ஸ், ரோஜர்ஸ் தெசாரஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ட்ரெஷர். சரியா? தெசாரஸ்னா ட்ரெஷர், பொக்கிஷம். இப்ப எங்கள்கிட்ட இந்த பொக்கிஷம் இருக்குங்கிற we have now. தேனா அண்டு சொல்லலாம், பட்டு சொல்லலாம், நவ் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல இந்த கன்ஜங்ஷன் பார்ட்டிகல் என்னன்னா நவ். இப்ப எங்கள்கிட்ட இந்த பொக்கிஷன் இருக்குது. என்னது? டூட்டான், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் திஸ். அந்த என் எங்க இருக்குது, எப்படி இருக்குது? என் பாருங்க, ஓஸ்ட்ராகினாய்ஸ். ஓகே, ஆஸ்ட்ராகினாய்ஸ். எர்த்தன் ஸ்குயேசின்ன வெசல். இந்த பூமிக்குரிய பாத்திரங்களாகிய எங்கள்கிட்ட இந்த ட்ரெஷர் இருக்குது. நம்ம பார்த்த இந்த ட்ரெஷருங்கிற தான் முக்கியம். சரியா? இந்த பொக்கிஷம். இப்ப என்ன எர்த்தன் வெசல்னா? எர்த்தன் வெசல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நம்மளுடைய எர்த்லி பாடிங்க, நம்மளுடைய சரீரத்தை தான் வெசல்னு சொல்றாருங்க பவுல். சரியா? அப்ப எல்லாருடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த சரீரம். சரியா? இந்த சரீரத்துல ட்ரெஷர் இருக்குது, பொக்கிஷம் இருக்குது. இது எப்பேற்பட்ட ட்ரெஷர்? மண்பாண்டம். ஏன் எப்ப வேணாலும் உடையலாங்க. ஏங்க நம்ம அவ்வளவு ஃப்ரெஜைலுங்க. மனுஷனுடைய வாழ்க்கை யாரு சொன்னது நிரந்தரம்னு சொல்லி? இல்லையே. இந்த மண்பாண்டமாகிய பொக்கிஷத்துல நாங்க பெற்றிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். we have a common. என்னத்த? that ஹீனா. எதுக்கு ஹீனானா? காசட்டிவ் ரீசன். ஹீனா ஹே ஹூப்பர்னா அபவுங்க. இந்த ஹைப்பர் கிரேஸ்ங்கிற வேர்டு வந்து இதுல இருந்து வந்ததுதான். ஹூப்பர்னா ஹைப்பர்னா அபவ். ஹூப்பர் போலே. உங்களுக்கு தெரியுமா இங்கிலீஷ்ல ஹைப்பர் போலின்னு ஒரு வேர்டு இருக்கு. ரொம்ப ஹைப்பர் போலினா அதாவது ரொம்ப மிகப்படுத்தி பேசுறது.
இங்கிலீஷ் கிராமர் ஹைப்பர் போலிம்பாங்க. ஹைப்பர் போலினா கிராமர்ல ஒரு இது பாட்டு அது. ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறது. இந்த ஹைப்பர் போலிலாம் போயட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. போயட் எழுதும்போது சர்பாசிங், கடந்து போனது, எல்லாம் தாண்டினது. சர்பாசிங் டேஸ் டுனாமிஸ்டோ டூத்தியோ, பா சர்பாசிங் பவர் ஆஃப் காடுங்கிறார். சரியா? எப்பேற்பட்ட வல்லமையா தேவ வல்லமை, எல்லாத்தையும் தாண்டிய தேவ வல்லமை. சர்பாசிங் பவர் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து வருகிற டுனாமிஸ். இப்ப இந்த டுனாமிஸ்னா என்ன பவர், அதை பார்க்க போறோம். சரியா? சோ அப்ப பட் we have this treasure in earthen vessels to show, okay, that the transcendent இல்லைன்னா surpassing power, ஆமா, யாருக்கிட்ட இருந்து வருது? டூத்தியோ, தேவனிடத்திலிருந்து. சரியா? தேவனிடத்திலிருந்து வருகிற இந்த சம வல்லமை, நம்ம தமிழ்ல சொன்னா தேவனிடத்திலிருந்து வர வல்லமை யார்கிட்ட இல்லங்கிறார் பாருங்க. யார்கிட்ட இல்ல? காய் மே எக்ஸ் ஹெமூன், நாட் ஃப்ரம் அஸ். அந்த மேங்கிறது ஏற்கனவே சொன்ன நாட் நெகட்டிவ். அப்ப இந்த வல்லமை எங்கள்கிட்ட வரல, தேவன் தேர்ந்து இந்த சர்பாசிங் பவர் வந்திருக்கு. சரியா? இப்ப நாங்க யாரு? ஏங்க இந்த பொக்கிஷத்தை தாங்க நாங்க எங்களுடைய சரீரத்துல பெற்றிருக்கிறோம். சரியா? 7வது வசனம் வாசிங்க. 7 வாசிங்க. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், தமிழ்ல சொன்னா உங்களுக்கு என்ன புரியும். 7 வாசிங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இப்ப பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியுதா? இந்த சரீரத்துலதான் நாங்க இருக்கிறோம். எங்க இருதயங்களை, கண்களை அவர் பிரகாசிப்பிக்க பண்ணிட்டாரு. இந்த சரீரம் நாங்க பலவீனமா இருந்தாலும், ஓகே, இந்த 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 மண்பாண்டமா இருந்தாலும் எங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த பொக்கிஷம் எப்படிப்பட்டது தெரியுமா? செம்ம பவர். ஆமா, இந்த பொக்கிஷங்கிறாரு. என்ன அது? ஏங்க இதுதாங்க காஸ்பல், அதுதான் காஸ்பல். சரியா? சோ இந்த வல்லமை எங்கிருந்து தெரியுமா வருது? தேவன்கிட்ட இருந்து வருது, எங்கள்கிட்ட இருந்து வர்றது இல்ல. எங்கள்கிட்ட இருந்து வர்றதுக்கு எங்கள்கிட்ட என்ன இருக்கு? முதல்ல எங்கள்கிட்ட இருக்கிறதே ஒண்ணு இல்லையே, மண்பாண்டமாச்ச. எங்கள்கிட்ட ஒண்ணும் கிடையாது. இது எல்லாம் தேவனுடைய வல்லமையினால வருது. அவர் கொடுத்த அந்த பொக்கிஷம் தான். பொக்கிஷம்னா இந்த இடத்துல எதுவும் கிடையாது. ஆண்டவர் அவருடைய வெளிச்சத்தை வச்சு, ஒளியை வச்சு எங்களை பிரகாசிப்பிக்க பண்ணி இந்த சுவிசேஷத்தை எங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. சோ சுவிசேஷம் இஸ் அ பொக்கிஷம். சரிங்களா? இப்படி சொல்லிட்டு நான் இன்னும் இதோட முடிக்கிறேன். அடுத்த வாரம் வாங்க. சாரிங்க, அடுத்த வாரம் ஹோலி வீக். அதனால நான் மண்டே, டியூஸ்டே காட்டுங்க, என்னோட ஃபேஸ் காமிக்க. ரைட். அடுத்த வாரம் வந்து மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே ஹோலி வீக். ஐ வில் பி இன் டூட்டுக்குரியன் வட்டக்கோயில்ல பேசுவேன் ஈவினிங். அதனால சாரி, டைம் இருக்காது. ஸோ அடுத்த வாரம் கிரீக் பைபிள் ஸ்டடி இல்லை, கோச்சுக்காதீங்க. ஸோ ஹோலி வீக்கா இருக்கிறதுனால ஈவினிங் சர்வீஸ் இருக்கும். அதுக்கு ஃபாலோயிங் வென்ஸ்டே கட்டாயம். சரியா? ஸோ இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா அதை மாத்திரம் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். ஊழியத்துல பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், தேவை, அடி, மோசமான நம்மளை ட்ரீட் பண்ற விதங்கள் தான் இருக்கும். எதை பாதிக்கும்? சரீரத்தை பாதிக்கும், மைண்டை பாதிக்கும், ஹார்ட்டை பாதிக்கும். பாதிக்கும் இல்லைங்க. என்னதான் எங்களுக்கு நெருக்கப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும், அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க, எங்களுக்கு வேதனை வந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம், மனம் முடிவிட மாட்டோம். யாரு எங்களை பத்தி என்ன சொன்னாலும் பரவாயில்ல. எங்களுக்கு இருக்கிற அந்த தேவ வல்லமை, சரீரத்துல இருக்கிற வல்லமையை வச்சு பொக்கிஷமாகிய காஸ்பல் நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்க ஒடுங்கி போறோம், மனம் முடிவடைய மாட்டோம். கீழே தள்ளப்பட்டாலும் விழுந்தாலும் நாங்க ஒன்னும் சோர்ந்து செம்மையா எழுதுவாங்க. போய் படிச்சு பாருங்க. 8ல இருந்து நீங்க வாங்க. ஓகே, 8ல இருந்து நம்ம வர்ற
நாட்கள்ல பார்ப்போம். இதுதான் சுவிசேஷத்தை சொல்லும் போது நமக்கு வருகிற போராட்டம். சும்மா அப்படியே கூலா போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. அது இப்ப இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். சரியா? அதனால இதுதான் ஊழியம். இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது பலவிதமான இடர்பாடு, உபத்திரவங்களும், நெருக்கங்கள் வரும். பவுலே பட்டார். ஆனா எது வந்தாலும் சரி, நாங்க சோர்ந்து போக மாட்டோம். இதே அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடினாலே சோர்ந்து Anybody wants to talk? நான் ராஜபாளையத்துல இருக்கிறேன். 8 மணிக்கு டின்னர், அதனால போன் பண்ணிட்டாங்க வாங்கன்னு சொல்லி. ரைட், க்ளோசிங். எனிபடி வாண்ட்ஸ் டு டாக்? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்ப தெரியுதா மினிஸ்ட்ரினா என்ன, மினிஸ்டர் ஆஃப் காட்னா எப்படி இருக்கும், காஸ்பல்னா என்ன மாற்றங்களை உண்டாகும், அதோடைய நேச்சர், அதோடைய கான்டென்ட்ல 7 வசனம் நாங்க பார்க்கணும், 6 வசனம் நாங்க பார்க்கணும். இதுலயே இவ்வளவு தெளிவு இருக்க, ஐம் சாரி, ஏங்க இன்னைக்கு ஊழியம்னா இப்படி குழப்புறாங்க? தேவையில்லாத நான் எசென்சியல்ஸ், மைனர் மேட்டரையே பேசிக்கிட்டு ஊழியம்னா அவங்க ஒரு ஷேப் வச்சிருக்காங்க. நான் அதான் அடிக்கடி சொல்வேன், இந்த லைட் ஆஃப் த ஸ்கிரிப்சர் we need to understand what is ministry, what is gospel, and how minister of God should think and behave. ஓகேவா? ஜெபம் பண்ணுவோம். சசிகலா சிஸ்டர், கேன் யூ லீட் us in prayer? ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களா? இன்னைக்கு பார்த்த வேத உண்மையின் அடிப்படையில ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. சசிகலா மேடம் ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான ஆண்டவரே பைபிள் ஸ்டடிக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியம் என்பது என்ன, நாங்கள் ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், மக்களுக்காக, ஜனங்களுக்காக, ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறவர்கள் என்பதை ஆண்டவரே நீர் விளக்கி எங்களுக்கு சொன்னபடியால் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மண்பாண்டங்களில் இப்படிப்பட்டதான பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. அது உடைந்து போவதற்கு முன்பாக எப்படியாக நாங்கள் ஆண்டவரே உமக்காக பிரயாசப்பட வேண்டும், உண்மையாய் உழைப்பது எப்படி என்பதை நீர் சொல்லிக் கொடுத்து கர்த்தாவே. ஆண்டவரே, இதன் வழியாக நாங்கள் ஊழியம் செய்யவும், இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கர்த்தத்தாமே எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதற்காக பிரயாசப்பட்ட அருமையான ஆண்டவரே ப்ரொஃபஸருக்காக, ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஊழியங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ள ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you sister for your prayers. Friends, God bless you. நம்ம அடுத்த வாரம் இல்ல, அதுக்கு அடுத்த வாரம் தொடர்ந்து சந்திப்போம். முடிஞ்சா 2 குருந்தியரை நல்லா படிச்சு வைங்க. Thank you. Thank you அண்ணா. Thank you. Thank you sir. Thank you. Thank you.